பிரைஸ் தி லார்ட். இன்று கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். ஆமென். மலை போல நம்பினவங்க, நம்ம குடும்பத்துல மலை போல இருக்கிறவங்க நம்மளை விட்டு போனாலும், பர்வதங்களே நிலை பெயர்ந்தாலும், மலை போல அவங்களையே நம்பியிருப்போம், அவங்களே டிபெண்ட் பண்ணியிருப்போம், அவங்க நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகாமலும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். ஆண்டவர் நம்ம மேல மனதுருகிறாருங்க. ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாரு. ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாரு. அவருடைய நேசத்தின் அடையாளம் தான் நமக்கான அந்த சிலுவை பாடுகள். மலை போல இருந்தவங்க நம்மளை விட்டு போனாலும், நம்ம யார் ரொம்ப லவ் பண்றோமோ சடனா அவங்களுக்கு ஏதாவது ஆகி இந்த பரலோக ராஜ்யம் போனாலும், இழப்பு தான், கஷ்டம்தான், கடினம்தான், மீண்டு வர்றது கடினம்தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். அவருடைய சமாதானம், அவர் அளிக்கிற சமாதானம் மிகவும் பெரிதான சமாதானங்க. அவர் கொடுக்கிற சந்தோஷம் பெரிதான சந்தோஷம். அவர் நம்ம மேல மனதுருகிற தேவன். நம்ம கண்ணுல இருந்து தண்ணி வந்துச்சுன்னா அவர் கண்களிலிருந்தும் தண்ணி வரும். என் பிள்ளை அலறானே அப்படின்னு. நம்ம பலவீனமா காணப்படும் போது, நம்ம ஒரு சோதனையின் பாதையில் கடந்து செல்லும் போது, அந்த சோதனையை நம்ம சகிக்கிற அளவுக்கு தான் அந்த சோதனையை கொடுப்பாரு, அந்த பலனை கொடுப்பாரு. அப்பவும் அவரோட கிருபை நம்மளை விட்டு விலகாம எப்போதும் கூட இருந்து நடத்துவார். ஸோ நம்ம மேல மனதுருகிற கர்த்தர் நமக்கு உண்டு. எங்க அப்பா ஆண்டவர் இடத்துல போய் சேர்ந்துட்டாங்க. ஆண்டவர் கொடுத்த அப்பா ஆண்டவரே எடுத்துக்கிட்டாரு. ஒரு நாள் நிச்சயமா நாமளும் மறுக்கரையில மன்னன் மாளிகையில அவரை போய் மீட் பண்ணுவோம். எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாருங்க, நம்ம வாழும் போதே பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு. நம்மளோட மரணம் அடுத்த நொடி இருக்குன்னா, இப்போ நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட மரணம் நேர்ந்துருச்சுன்னா, நான் இறந்த பிறகு எங்க போவேன்றது தான் ரொம்ப முக்கியம். இறந்த பிறகு ஆண்டவர் இடத்துல போறது தான் ரொம்ப முக்கியம். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணுங்க. பரிசுத்தமான ஒரு ஜீவியம் நம்ம வாழணும். பைபிள் படி வாழ்றது ரொம்ப கடினம். ஆனாலும் பிரயாசப்பட்டு அதன்படி சத்தியத்தின்படி நடக்க 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 பரிசுத்த ஆவியானவர் உங்க கூடயே இருந்து கைட் பண்ணுவார். ஆவியானவர் உங்களை இந்த சத்தியத்தின் பாதையில் நடத்துவார். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மக இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசுப்பா, அந்த காலை பொழுதிலும் உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. இயேசுப்பா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க சொல்றீங்கப்பா, நாங்க அப்படியே கேட்கிறோம்ப்பா. உங்களுடைய கிருபையை மட்டும் எங்களிடத்திலிருந்து விலக்கிறாதீங்க. உங்களுடைய கரத்தை மட்டும் சப்பா, நாங்க உங்க கரத்தை பிடிச்சா எப்ப வேணாலும் விட்டு போயிடுவோம்ப்பா. நீங்க எங்களோட கரத்தை இனிமேல் விடாம பிடிச்சி நடத்துங்கப்பா. இந்த குடும்பத்திற்கு ஆதரவாய் நீங்க இருங்க சப்பா. யார் யார் இந்த மாதிரி சூழ்நிலையில கடந்து போய்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தேற்றுவீராக, சமாதானத்துக்குள்ளாக நடத்துவீராக சப்பா. அன்பை உலகத்துக்கு கொண்டு வந்தது நீங்க தான்ப்பா. சப்பா, பலியிடுவதை பார்க்கலும் கீழ்ப்படிதலே உத்தமம். உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க கிருபை செய்யுங்க சப்பா. ஆண்டவருக்காக பலியிடுதெல்லாம் நாங்கள் ஸ்டாப் பண்றோம்ப்பா. உங்களுடைய கிருபை மாத்திரம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும்.
கர்த்தர் மகிமைப்படுவீராக. தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day.